இப்போ ஒரு கடவுள் முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பலி கொடுக்கறது வந்து எதுக்கு சமானம்? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சப்பழம், பூசணிக்காய், தேங்காய், ஓமத்தக்காய், முள்ளுக்காய் இது எல்லாமே ஒரு ஜீவராசிகள். எலுமிச்சப்பழம் ஒரு கோழிக்கு சமம், ஒரு ஆட்டு தொமட்டிக்காய் ஒரு ஆட்டுக்கு சமம், ஒரு பூசணிக்காய் யானைக்கு சமம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மிருகங்கள் அடங்கியிருக்கு. மனிதனுக்கு சமம்னு கூட சொல்லலாம் ஒரு பூசணிக்காய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக வந்து ஒரு உயிரணுக்கள். ஆனால் அதே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து ஒரு மெடிசன். உண்மையா? உண்மை இது. பூசணிக்காய் வந்து ஒரு மெடிசன் பொருள். இது எல்லாமே ஒரு மெடிசன். நம்ம எப்படி எடுத்துக்கினாலும் சரி, நல்ல விஷயங்களாக எடுத்துக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, கெட்ட விஷயமா எடுத்துக்கிறதும் நல்ல வழியாக தான் இருக்குது. இப்போ லெமன் ஜூஸ் கல்லில் ஜூஸ் போடுறான், தினைக்கும் ஒரு பழம் கட் பண்ணிட்டு தான் இருக்கிறான், அதுக்கு நான் பலி கொடுத்துனாங்கிறான். புரியுதுங்களா நான் என்ன பேச வரேன்ட்டு? நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளுடைய கற்பனை சிந்தனை தான். இதை நினச்சா நல்லது, இல்லைன்னா கெட்டது. அதை நம்ம ஏற்றுக்கூட தன்மை இருந்தால் போதும். நான் கடையில் தானே வெட்டுறேன், நான் போய் கோயிலில் வெட்டுறேன், ஆக மொத்தம் ஒரு உயிர் தானே அது. எங்கே வெட்டினான்னாங்க பலின்னு ஒன்று கொடுக்க போகிறோம், அது எப்படி கொடுத்தாண்ண